மீகாள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. தாவீது இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களையும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதித்த பின்பு தன்னுடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பதற்காக தாவீது தன் வீட்டாரின் பக்கமாக திரும்புகிறார். முதலாவது ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கொடுக்கப்படுகிறது. அதன் பின்பே தாவீது தன் சொந்த வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்புகிறார். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க மறக்கவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனாலும் முதலாவது ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கே கிடைக்கிறது. தாவீது இதுவரையிலும் தன்னுடைய வீட்டிற்கு இவ்வளவு சந்தோஷமாகவும் இவ்வளவு மன திருப்தியாகவும் வந்ததில்லை. தாவீதின் நகரத்திற்கு இப்போது கர்த்தருடைய பெட்டி வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் தாவீதின் நகரத்திலே வாசம் பண்ணுகிறது. தாவீதின் வீடு இந்த நகரத்தில் இருக்கிறது. இந்த நகரத்திலே தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு ஒரு கூடாரத்தை போட்டிருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே கர்த்தருடைய பெட்டியை வைத்திருக்கிறார்கள். இப்போது கர்த்தருடைய பெட்டி தாவீதுக்கு அருகாமையில் இருக்கிறது. தாவீதின் இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி இருந்தாலும் மீகாள் அவருடைய சந்தோஷத்தை கெடுத்து போட முயற்சி பண்ணுகிறாள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்தாள். தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு மீகாள் தன் இருதயத்திலே தாவீதை அவமதித்தாள். தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன் முழு பலத்தோடு குதித்து நடனம் பண்ணுவதை பார்த்து மீகாள் சந்தோஷப்படவில்லை. மீகாள் அதை பார்த்து முதலில் தன் இருதயத்திலே தாவீதை அவமதித்தாள். அதன் பின்பு மீகாள் தாவீதிடம் நேருக்கு நேராகவே இதை பற்றி பேசுகிறாள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்று சொல்லுகிறாள். தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுவது மீகாளுக்கு பிடிக்கவில்லை. இவ்வாறு நடனம் பண்ணுவது ராஜாவின் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் உகந்தது அல்ல என்று மீகாள் சொல்லுகிறாள். மீகாள் தாவீதை முதலில் தன் இருதயத்திலே அவமதித்தாள். அதன் பின்பு அவள் தாவீதுக்கு விரோதமாக முகமுகமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறாள். தாவீது ஒரு யுத்த வீரர், அவர் ஒரு பராக்கிரமசாலி. இஸ்ரவேலின் ராஜாசனம் தாவீதின் பொறுப்பில் இருக்கிறது. இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர் ஒரு சாதாரண அற்ப மனுஷரில் ஒருவனைப் போல கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தெருவிலே நடனம் பண்ணிக்கொண்டு வரக்கூடாது என்று மீகாள் நினைக்கிறாள். தாவீது இன்னும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கவில்லை. தாவீது அவர்களை ஆசீர்வதிக்கும் முன்பாகவே மீகாள் தன் வார்த்தைகளினால் தாவீதை அவமதிக்கிறாள். தாவீது தன் வீட்டாரை பார்ப்பதற்கு முன்பாக மீகாள் தாவீதை பார்க்க வருகிறாள். இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்று மீகாள் சாதுரியமான வார்த்தைகளில் பேசுகிறாள். வஞ்சக புகழ்ச்சியில் தாவீதை வசைபாடுகிறாள். தாவீது தேவனுடைய பெட்டியின் மீது இவ்வளவு அதிகமான பக்தியை காண்பிப்பது மீகாளுக்கு பிடிக்கவில்லை. பெட்டிக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுவது
ராஜாவின் அந்தஸ்துக்கு ஏற்றதல்ல என்று மீகாள் நினைக்கிறாள். தாவீதோ கர்த்தருக்கு முன்பாக தன் முழு பலத்தோடும் நடனம் பண்ணுகிறார். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடந்து வரும்போது தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா என்பதையே மறந்து விடுகிறார். தாவீது மீகாள் மீதும் சவுலின் குடும்பத்தார் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாக தான் அபிஷேகம் பண்ணப்படும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினார். ஆனால் மீகாளோ தாவீதுக்கு நன்றி உள்ளவளாய் இருக்கவில்லை. மீகாளின் இருதயத்திலே சவுலின் சுபாவம் காணப்படுகிறது. அவள் தாவீதின் மனைவியாய் இருப்பதை விட சவுலின் குமாரத்தியாகவும் யோனத்தானின் சகோதரியாகவும் இருக்கிறாள். மீகாளின் இருதயத்தில் பெருமையும் ஆணவமும் நிரம்பி இருக்கிறது. தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக அவர் ஆடி பாடுகிறார். அவருடைய பார்வையில் கர்த்தர் மாத்திரமே இருக்கிறார். தன்னை சுற்றிலும் யார் இருக்கிறார்கள் என்பதை தாவீது கவனிக்கவில்லை. தாவீது தன்னை அவமதிக்கிற மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிட்டும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்று சொல்லுகிறார். தாவீது மீகாளுக்கு முன்பாக ஆடவில்லை, கர்த்தருக்கு முன்பாகவே ஆடினார். மேலும் தாவீது தன்னை பற்றி கூறும்போது, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன் என்று கூறுகிறார். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்னும் எண்ணம் மாத்திரமே தாவீதின் மனதில் இருக்கிறது. அவருடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருக்கிறது. அவரிடத்தில் மாய்மாலம் எதுவும் இல்லை. கர்த்தரே தாவீதை இஸ்ரவேலின் ராஜாசனத்தின் மேல் வீற்றிருக்க செய்திருக்கிறார். கர்த்தரே தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். சவுலின் விருப்பத்தினாலோ மீகாளின் விருப்பத்தினாலோ தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவில்லை. மீகாள் தன்னை பற்றி நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை என்று தாவீது நினைக்கிறார். கர்த்தரே தன்னை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பது தாவீதின் விருப்பம். கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். தாவீது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடுகிறார். தாவீது ஆடி பாடுவது மீகாளுக்கு அவமானமாய் இருக்கலாம். ஆனால் தாவீது சவுலுக்கு முன்பாக ஆடி பாடவில்லை. தாவீது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடுகிறார். நம்முடைய வார்த்தைகளையும் செய்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக செய்கிறோம் என்னும் உணர்வோடு செய்ய வேண்டும். மனுஷர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்றோ, மனுஷர் நம்மை நிந்திப்பார்கள் என்றோ நாம் கலங்கக்கூடாது. கர்த்தர் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்னும் நினைவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். நமக்கு கர்த்தரிடத்தில் பணிவும் பயபக்தியும் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். மனுஷர் நம்மை தாழ்த்தினாலும் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார். நம்முடைய காலங்கள் மனுஷருடைய கரத்தில் இல்லை, அவை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது மீகாளிடம் தன்னுடைய முடிவை பற்றி சொல்லும் போது அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னை இன்னும் அதிகமாக தாழ்த்துகிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக தாவீது எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். மீகாள் தாவீதை நிந்தித்த போது அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்று சொன்னாள். தாவீதுக்கு தன்னுடைய மேன்மையிலோ மகிமையிலோ சந்தேகம் இல்லை. தாவீது மீகாளிடம், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்று சொல்லுகிறார். தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுவார். தம்மை அசட்டை பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனஈனம் பண்ணுவார். மீகாள் தாவீதை அவமதித்தது கர்த்தருடைய பார்வையில் பிரியமாயில்லை. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. கர்த்தர் மீகாளை சபித்ததாக கூறப்படவில்லை. மீகாள் தன் இருதயத்தில் தாவீதை தூஷித்ததினால் அவர்கள் இருவரும் ஒருவேளை பிரிந்து வாழ்ந்திருக்கலாம்.